எந்த நேரத்தில் யாருக்கு என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் இது. நாமக்கல் போயிட்டு ஃபிஷ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு செம்ம டயர்டு, அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டோம். ஒரு 4:30 5 o'clock இருக்கும். அப்போ தான் எழுந்திரிச்சு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அவர் வந்து குழம்புக்கு ஆனியன்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. 2 பேரும் ஷேர் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 6:30 மேலே கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது. ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்குள்ளே குழம்பு வச்சுட்டு போயிட்டோம்னா வந்து சாதம் மட்டும் வச்சுக்கலாம் தான் அவசர அவசரமாக செஞ்சு வச்சுட்டு போகிறோம். இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்த ஃபிஷ் வெரைட்டிஸ் வந்து பாறை வழக்கம் போல் குழம்புக்கு, அதுக்கப்புறம் சில்லிக்கு வந்து மலபார் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம், எண்ணெய் மாதிரி இந்த முள்ளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் இதுதான் கரெக்டு. பார்க்க சிக்கன் மாதிரியே இருக்குல்ல, முள்ளும் நடுவில் ஒன்றே, அதாவது சிக்கனில் இருக்க மாதிரி எலும்பு மட்டும்தான் இருக்கும், மற்றபடி எந்த இடத்துலையும் முள்ளே இருக்காது. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அப்புறம் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக கிழங்கா மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இதுக்கு முன்னாடி செஞ்சதும் இல்லை, அதில் கொஞ்சம் முள் இருக்குன்னு தெரியும். அது வந்து ஹஸ்பண்டுக்கு தான், அவர் எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னார், அதனால் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரெண்டுக்கும் மசாலா 2 பேரும் சேர்ந்து தடவி வச்சுட்டு மீன் குழம்பு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அந்த கொதிக்கிற அழகு பார்க்கவே செம்மையா இருந்துச்சு. குழம்பு வச்சு அப்படியே ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. என்னன்னா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு போனால் அங்கே 2 பேருக்கு உடம்பு சரியில்லை. என்னடா இப்படியெல்லாம் ஆகுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனாக இன்றைக்கி நான் கண்ணால் சத்தியமாக பார்த்துட்டு வந்தேன். ஈவினிங் நல்லா பேசினவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது ஒரு மாதிரி அக்செப்டே பண்ணிக்க முடியல. நாங்கள் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்குள்ளே ஒரு 10:45 ஆயிடுச்சு. எங்களுக்கு நிம்மதியாக சாப்பாடு கூட இறங்கல. அது என்னமோ தெரியல, நமக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ ஆகிறவங்களோ ஆகாதவங்களோ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது அப்படியே மைண்ட் அதையே யோசிச்சுட்டு இருக்கும், கண்ணெல்லாம் கலங்கும். அது எப்படின்னே தெரியல. நானும் இதை மாற்றிக்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். நமக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்தவங்களா கூட இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஃபினான்ஷியல் இஷ்யூ அப்படின்னு சொல்லும்போது ஐயோ அவங்களுக்கு சரியாயிடணும்னே தான் மைண்ட் ஓடிட்டு இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் தான் தோணும், அவங்க உனக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு போய் நீ நல்லதை நினச்சிட்டு இருக்க லூஸ் மாதிரி என்னை நானே கேட்டுப்பேன். அப்புறம் நான் இப்படிதான், சரி போ அவங்க எப்படியே இருந்துட்டு போகிறாங்க, நம்ம இப்படி இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்னை நானே அமைதிப்படுத்திட்டு கம்முன்னு அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு போயிடுவேன்.